ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் உங்கள் அனைவரையும் வாழ்த்து ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளுக்குரியதான 4ஆம் தேதியிலே நவம்பர் மாதத்தில் 2025 வருஷத்தில் தேவன் கொடுத்ததான ப்ராமிஸ் வேர்ட் நம்ம பார்ப்போம். வசனம் தெளிவாக, அழகாக, ஆழமாய் தேவன் சொல்கிறார். நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆதியாகமம் 26:3 சொல்லுகிறது. The Bible says very clearly, I'll be with you and will bless you. Genesis 26:3. இந்த காலை வேளையிலே நாம் தேவனை குறித்து அறிந்து கொள்ள வேண்டியதான ஒரு காரியம், அவர் நம்மை ஆசீர்வதிப்பதே பெரிய ஒரு காரியமாக வைத்துக் கொண்டிருக்கிறார். யாரா இருந்தாலும் சரி, நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. வாழ்க்கையில் நமக்கு தேவையான ஒன்று ஆசீர்வாதம். உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், ஆத்மீக ஆசீர்வாதங்கள், சரீர ஆசீர்வாதங்கள் எல்லாம் தேவன் சொல்கிறார், கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொல்கிறார். ஆகவே நாம் இந்த காணவெளியில் நம் ஆண்டை நோக்கி பார்ப்போம். நம்முடைய கண்கள் தேவனை நோக்கி பார்க்கட்டும். நம்முடைய எண்ணங்கள், சிந்தனைகள், யோசனைகள் அனைவற்றையும் தேவனுடைய கரங்களில் ஒப்புக் கொடுப்போம். இன்றைக்கு தேவன் உங்களை அபரிதமான ஆசீர்வாதங்களால் நிரப்புவாராக. May the Lord God bless you. Amen. ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, நன்மையான இந்த வேளையில் கர்த்தாவை தாக்கும் ஆண்டவரே, காலையில் உலகம் எங்கும் பார்க்கும் பொழுது ஆண்டவரே, அநேக ஜனங்கள் உண்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற ஒரு நேரங்களில் கர்த்தாவே ஆண்டவர் உலகத்தில் ஆசீர்வாதம் தரக்கூடிய ஒரே ஒரு நபர் என்று சொன்னால், வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவர், சகலத்தையும் உண்டாக்கின ஆண்டவர், சகலத்தையும் சிருஷ்டித்த ஆண்டவர், மனிதனையும் மனுஷையும் உண்டாக்கின ஆண்டவர். இதை சொல்கிற வார்த்தை, நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி, அந்த ஆசீர்வாதங்கள் இன்றைக்கு உலக அநேக மக்கள் ஆண்டவரே கேட்டுக்கொண்டிருக்கிற சமயத்தில், ஏக்கத்தோடு இருக்கிற சமயத்தில் அவர்கள் என்ன கேட்கிறார்களோ, என்ன நினைக்கிறார்களோ, இன்றைக்கு அதை கூட்டி கொடுப்பீராக. மனதார எங்களுடைய பிள்ளைகளை வாழ்த்து ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.